இந்த கேஸ் வந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் அது இந்து கோயில்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது இந்து கோயிலே கிடையாது. அங்கே இருக்கிற அந்த சிலை வந்து பாகுபலி சிலை. பாகுபலின்றது வந்து வேற ஒன்றும் கிடையாது, மகாவீரர்னு அர்த்தம். நிர்வாண நிலையில், அதாவது நிர்வாண நிலைன்னு சொல்றதுனா எல்லாவற்றையும் துறந்தவர் குழந்தைய கோயிலில் வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பெற்றோர் சொன்னது என்ன சொன்னாங்க, அந்த எல்லா இடமும் தேடணும், கோயிலில் நாங்கள் தேடலை, கோயிலில் போய் இருக்குமா அப்படின்னாங்க, கோயிலில் தேடலை. இது வந்து ஒரு இந்தியன் மைண்ட் செட். இது மாதிரி கொல்லப்பட்ட பெண்கள், காணாமல் போன பெண்கள், பார்ப்பன பெண்கள், பார்ப்பன பெண்களே இது மாதிரி செக்ஷுவல் டார்ச்சருக்கு ஆளானா கூட அதை வெளியே சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிதான் செய்வாங்க. பெண்களை முதல்ல மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம். இந்திய மக்கள் அனைவருடைய கேள்வி இப்ப என்னவா இருக்குன்னா, தர்மஸ்தலால என்னதான் நடக்குது? தினந்தோறும் இந்த தர்மஸ்தலா குறித்த செய்திகள் வெளியாயிட்டே தான் இருக்கு. ஒரு செய்தியை கேட்கும் போதும் அதிர்ச்சிகரமாக இருக்கு. இவ்வளவு பெண்களுக்கும், இவ்வளவு சிறுமிகளுக்கும் இவ்வளவு வன்கொடுமை நடந்திருக்கு, அதுவும் இத்தனை ஆண்டு காலமா இது தெரியவே இல்லையே, வெளியவே வரலையே அப்படின்றது. அங்க உண்மையில என்னதான் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அங்கே என்ன நடந்திருக்குன்றதை பற்றி இன்னும் எந்த செய்தியும் வரலம்மா. அங்கே வேலை பார்த்த ஒரு நபர் வந்து கொஞ்ச நாள் வந்து எங்கேயோ காணாமல் போயிட்டார். போனவர் ஒரு மண்டவோட எடுத்துக்கிட்டு நேராக வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆகி சொல்லியிருக்கிறார், நானே என் கைப்பட பல நூறு பெண் குழந்தைகளை புதைச்சிருக்கேன், புதைக்க சொல்லி எனக்கு கட்டாயப்படுத்தினாங்க, அதுக்கு அடையாளமாக தான் ஒரே ஒரு மண்டவோடு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா, மீதி எல்லா பெண்களும் எங்கே புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு அந்த இடம் பூரா எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த கேஸு வந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. 2012 சௌஜன்யான்னு ஒரு பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு. அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலன்னொடனே தேடி இருக்காங்க. பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டும் வாங்கலை. வீட்டுக்கு வந்துடும் போங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அது பொதுவாக வந்து காவல்துறையில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்கள் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 நாள் பாருங்கள், எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ பெண்கள் காணோம் அப்படின்னு சொன்னாலும் பொதுவாக காவல்துறை பார்க்கக்கூடிய பார்வை என்னென்னா, ஏதாவது காதல் திருமணமாக இருக்கும், அதாவது பெரிய பொண்ணாக இருந்தால். இதெல்லாம் ஸ்கூல் பொண்ணுங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மைனருங்க. பொதுவாக அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு 80% அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணமாக இருக்கும், வீட்டில் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபார்மான முடிவோடு அந்த பெண்கள் முடிவு எடுத்துகிட்டு போயிடுறது இருக்கும். ஒரு வாரம் பொறுத்து அதுக்கப்புறம் தெரிய வரும், அவங்க இது மாதிரி தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றது. இது காவல்துறை அன்றாடம் பார்க்குறது. நம்மளை பொறுத்தவரை நம்ம வீட்டில் ஒருத்தரை காணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பதறும். ஆனால் காவல்துறைக்கு பதறாது. ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு இது மாதிரி கம்ப்ளைண்ட்டே டெய்லி 5 கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அவங்க வந்து பதட்டமாக மாட்டாங்க, வேறு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குதுன்னு யோசிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எடுத்தோடனே காவல்துறையின் மீது முழுமையாக நம்ம குற்றம் சாட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த சௌஜன்யான்ற அந்த பொண்ணு வந்து மறுநாள் காலையில் தான் டெட் பாடியாக கண்டெடுக்கப்படுகிறது. கண்டெடுக்கப்பட்ட உடனே திரும்ப கேஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை அப்பவும் கொஞ்சம் மெத்தனமாக தான் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெண் வந்து அங்கே ஒக்கலிகா அப்படின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, இந்த லிங்காயத்துன்னு சொல்லக்கூடியவங்க அவங்கெல்லாம். இந்த ஒக்கலிகா, கவுடா அப்படிங்கிறது தான் 2 பெரிய சாதிகள் அங்கே கர்நாடகாவை பொறுத்தவரை. அதாவது வட கர்நாடகத்தில் கவுடா இருப்பாங்க, தென் கர்நாடகத்தில் இந்த ஒக்கலிகான்றவங்க இருப்பாங்க. அப்போ அந்த சாதிய பின்புலத்தின் அழுத்தத்தின் காரணமாக வேறு வழி இல்லாமல் அந்த கேஸை எடுத்து அது அரைகுறையாக விசாரித்து அப்படி இப்படின்னு போயிடுச்சு. அது எப்படி இருந்தாலும் ஒரு பள்ளி மாணவி ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றது மட்டும்தான் தெரியுது. அதை தாண்டி யார் செஞ்சாங்கன்றது அப்போ வெளியே வரல. இப்போ இந்த நபர் வந்ததுக்கப்புறம் தான் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த தர்மஸ்தலான்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த அறங்காவலர் குழு மாதிரி இருக்கும்ல, அங்கே தர்மகர்த்தா மாதிரி, அவங்க தான் வந்து இந்த வேலையை பூரா செய்கிறாங்க. இன்றைக்கி நேற்று இல்லைங்க, ஒரு 40 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. நான் அங்கே தான் இருந்தேன், நான் செய்த பாவங்களை சரி செய்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் கைது நடவடிக்கை அது இதுன்னு எதுவுமே நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் அது இந்து கோயில்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது இந்து கோயிலே கிடையாது. அங்கே இருக்கிற அந்த சிலை வந்து பாகுபலி சிலை.
பாகுபலின்றது வந்து வேற ஒன்றும் கிடையாது, மகாவீரர்னு அர்த்தம். நீங்கள் அந்த சிரவண சிவன் கோவில் தானே சுத்தி அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ பல கோயில்கள் வந்து சமண கோயில் தான் சிவன் கோயிலாகவும், பல பௌத்த கோயில்கள் தான் வந்து பெருமாள் கோயிலாகவும், முருகன் கோயிலாகவும் மாற்றப்பட்டது. சரியா? இந்து மதத்தோட இந்த வைதிக மதத்தின் கோட்பாடுபடி கோயில்ன்ற கான்செப்டே கிடையாது. அவங்க வந்து யாகம் வளர்க்குறது தான் அவங்க கான்செப்ட். சரியா? அந்த கோயில், பூஜை பண்ணுறது இது எல்லாமே வந்து பௌத்த சமண மதத்தோட கான்செப்ட் தான். அந்த சிரவண பெலகுலா அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள். பாகுபலின்னு ஒரு சிலை வரும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 அடி 50 அடி உயரத்துக்கு நிர்வாணமாக நிற்கக்கூடிய மகாவீரரோட சிலை அது. அந்த சிலையை வைத்தது சந்திரகுப்த மௌரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முழுமையான ஆதாரம் கிடையாது. கர்நாடக மாநிலமே முழுக்க முழுக்க ஒரு காலத்தில் சமண மதத்தை பின்பற்றிய ஒரு மாநிலம். பிற்காலத்தில் ராமானுஜர் காலத்தில் தான் வந்து அது வந்து வைணவத்துக்கு மாறுது. வைணவம் மாறிய பிறகு அப்படியே சைவமும் உள்ளே வந்துடுது. அப்போ தான் இந்த மாதிரி இப்போ சமண கோயில்கள் எல்லாமே மாற்றப்படுகிறது. இந்த கோயிலில் இருக்க சிலை வந்து பாகுபலி சிலை. பாகுபலின்னொடனே நம்ம பிரபாஸ் நடித்த படம் நினச்சிக்காதீங்க. அது வந்து இந்த மகாவீரர் தான் பாகுபலின்னு சொல்லுவாங்க. நிர்வாண நிலையில், அதாவது நிர்வாண நிலைன்னு சொல்கிறதுனா எல்லாவற்றையும் துறந்தவர். அதாவது எல்லாவற்றையும்னா உடைகளும் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் விட்டு விலகினவர் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆனால் அதுக்கு இப்போ பேர் வந்து மஞ்சுநாதர் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்து இவங்க வந்து சிவன் கோயிலுன்ட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் மஞ்சுநாதர்ன்ற பேரே வந்து பௌத்த பேர் தான். அது புத்தரோட பேர் தான் மஞ்சுநாதர். சரி, அதுக்கெல்லாம் விட்டுருவோம். இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நண்பர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார். சார், நீங்கள் தமிழ்நாடை வைத்துக்கொண்டு எங்கள் மாநிலத்தை பார்க்குறீங்க, எங்கள் மாநிலம்லாம் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எலெக்ஷனில் இருந்து ஜெயிக்க முடியும். ஆனால் கர்நாடகா பக்தர்கள் பக்தி தனியாக வச்சுருப்பாங்க, அரசியலை தனியாக வச்சுருப்பாங்க. கர்நாடகாவிலலாம் வந்து பக்தியையும் சாதியும் இல்லாமல் நீங்கள் அரசியலே பண்ண முடியாது. மதத்தை பற்றி பேசுனீங்கனாலே எதிர்த்து பேசுனீங்கனாலே யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த மத நம்பிக்கையில் ஊறியவர்கள் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. எங்கள் அம்மாவே வந்து என்னை அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க, இப்படி எப்போ பார்த்தாலும் பாப்பான் பாப்பான்னு பேசிகிட்டே இருந்து அவன் வாயில் ஏன்டா போய் விழுவுற, பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட போகுது அப்படிம்பாங்க. சரியா? இப்போ கூட சமீபத்தில் பார்த்தோம், இதில் குஜராத்தில் அந்த பில்கிஷ் பானுவை ரேப் பண்ண அந்த 11 பேரை இவங்கெல்லாம் பார்ப்பனர்கள், நல்லவர்கள், அவங்க 14 வருஷம் இருந்துட்டாங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுறோன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காஷ்மீரில் பார்த்தோம், ஆசிஃபான் அந்த குழந்தைய கோயிலில் வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பெற்றோர் சொன்னது என்ன சொன்னாங்க, எல்லா இடமும் தேடணும், கோயிலில் நாங்கள் தேடலை, கோயிலில் போய் இருக்குமா அப்படின்னாங்க, கோயிலில் தேடலை. இது வந்து ஒரு இந்தியன் மைண்ட் செட். என்ன மைண்ட் செட் அப்படின்னா, பார்ப்பனர்களை குறித்தோ இந்து மதத்தை குறித்தோ நாம் பேசினாலே ஏதாவது ஆமாம் ஏதாவது பாவம் வந்துடும் அப்படின்ற மைண்ட் செட்டு. சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை வந்து ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு, ஒரு விளக்கார். இந்த மக்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னு. அவர் வந்து கலெக்டர், வெள்ளக்கார கலெக்டர். அவருக்கு ஒரு பியூன் வந்து பார்ப்பனர். அந்த கலெக்டர் வந்து கலெக்டர் வெளியே போனால் பியூனு கூட தானே வந்து ஆகணும். வந்துட்டுருக்காங்க 2 பேரும். வரும்போது வழியில் அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு கிளார்க் ஒருத்தரை பார்க்குறாரு. பார்த்தோடனே கை கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறார், ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு. அவர் கை கொடுத்த அடுத்த நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூன் காலில் விழுந்து கும்பிட்டாராம். நான் கலெக்டரு, எனக்கு கை கொடுத்து நல்லா பேசுகிறான், என் பியூன் காலில் விழுந்தான், ஏன் விழுந்தானே எனக்கு புரியல. அப்புறம் விசாரிச்சா தான் தெரியுது அவர் பார்ப்பனர். அதனால் பார்ப்பனருக்கு வந்து வரவேற்பது அப்படின்னாலே அவர் காலில் விழுந்து தான் வரவேற்கணும். ஒரு பார்ப்பனர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா அவர் காலில் விழுந்து தான் உள்ள வாங்கன்னு கூப்பிடணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது இங்கே உள்ள மக்களுக்கு. அவன் வெறும் பியூனு. அப்படி அந்த பியூனுக்கு உண்டான மரியாதை கொடுத்தா போதும். அந்த பியூனை விட உயர் பதவியில் வேலை பார்க்குறவர் இவர். டெல்லியில் ஒரு கலெக்டர் ஒருத்தர் இப்போ சமீபத்தில் அவருக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் அலுவலகத்துக்கு போகிறாரு. போனவுடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பியூனை கூப்பிட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்றாரு. அதுக்கு அந்த பியூன் சொன்னது என்ன தெரியுமா, நீ கீழ் ஜாதிக்காரன், உனக்கெல்லாம் நான் தண்ணி கொண்டு வந்து தர முடியாது அப்படின்னு இருக்கிறான். ஆமாம், கலெக்டராக இல்லைன்னு தெரியல, ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர்.
செக்ரட்டரி அதில் வேலை பார்க்குறவராக இருக்கலாம். நீ ஒரு கீழ் ஜாதிக்காரன், உனக்கெல்லாம் தண்ணி தர முடியாது அப்படின்றாங்க. இது எல்லாமே இன்றைக்கும் இப்போ நடக்குது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கு வந்து இதில் இன்னொரு பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்களில் நிறைய பெண்கள் வந்து பார்ப்பன பெண்கள். இது மாதிரி கொல்லப்பட்ட பெண்கள், காணாமல் போன பெண்கள் எல்லாம் பார்ப்பன பெண்கள். அப்போது பார்ப்பன பெண்களே இது மாதிரி செக்ஷுவல் டார்ச்சருக்கு ஆளானா கூட அதை வெளியே சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி தான் செய்வாங்க. பார்ப்பன பெண்கள் தங்களை பார்ப்பன பெண்கள்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பார்ப்பனர்களை பொறுத்தவரை அந்த பெண்களும் மட்டமானவங்க தான். அவங்க வந்து அதெல்லாம் நம்ம ஜாதி பொண்ணாச்சே அப்படின்லாம் அவங்க பெருசாலாம் நினைக்கிறது கிடையாது. பெண்களை முதல்ல மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது அவங்க. சரி, இப்ப இந்த முன்னாள் தூய்மையாளர் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு பிறகு இன்னொரு பெண்மணி 60 வயது மதிக்கத்தக்க பெண்ணும் என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய பெண்ணும் காணும், இந்த தர்மசாலா வந்த பிறகுதான் அவங்க காணாம போனாங்க அப்படின்னு அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கும் இல்லாம இன்னும் எத்தனை வழக்குகள் அப்ப நிலுவையில் இருக்கும்? மிஸ்ஸிங் கேஸ் மட்டும் இல்லை, மிஸ்ஸிங் கேஸே முதல்ல பதியவே இல்லைன்றாங்க. போலீஸ் அவ்வளோ அலட்சியமா இருக்கு. அலட்சியம்னு இல்லைம்மா, அது வந்து அந்த லோக்கல் ப்ரெஷர்ன்றது ஒன்று இருக்கும். லோக்கல் ப்ரெஷர், அதாவது நீங்கள் வந்து நமக்கு அதோட தாக்கம் வந்து இன்னும் சரியாக புரியலை. எங்களை போன்றவர்கள் மீண்டும் 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 இந்த மத நம்பிக்கையில் இப்படி மாட்டிக்கிட்டு சாவாதீங்கன்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இதுதான். இல்லைனா எவனா போய் கோர்ட்டில் கேஸ் போடுவானா, பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சி இலையில் நாங்கள் படுத்து உருளணும், அது எங்கள் பண்பாடு, அது எங்கள் உரிமை, அதை போய் எப்படி தடை செய்யலான்னு கோர்ட்டில் போய் கேஸ் போடுவானா? ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வேலையை செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு போய் அவனா கேஸ் போடுவானா? அந்த கோணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தான் இதோட பிரச்சனையோட வீரியம் என்னன்றதே புரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. பாஜக தன்னை காப்பாற்றி கொள்ளணும்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, ஒரு பெரிய பிரச்சனை, அதில் வந்து பாஜகவை சேர்ந்தவர்களின் தலைவர்களை பற்றி பயங்கர அவங்கள செய்த அவதூறுகள் பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ற நேரத்தில் டக்குன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோ பேர் சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். காயத்ரி ரகுராமோட வீடியோ. இன்அப்ராப்ரியேட்டாக அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எடுத்த வீடியோ. அது கரண்ட்டில் எடுத்த வீடியோ கூட கிடையாது. அது அவங்க நண்பர்களோடு ஏதோ விளையாட்டாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஆண் நண்பர்கள்னு கூட பெண் நண்பர்கள் கூட சொல்லலாம். இப்போ பசங்களாவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்பளை பசங்களே ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தன் லுங்கியை பிடிச்சி உருவாங்க. அது மாதிரிலாம் அது வந்து செக்ஷுவலாக கூட நடந்திருக்காது. ஒரு வேடிக்கையாக அவங்களும் அவங்க நண்பர்கள் ஏதாவது இன்னொரு பொண்ணும் சேர்ந்து விளையாடிட்டு, பற்றியா நான் உன்னை வீடியோ எடுத்துட்டேன்னு கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அது என்னைக்கோ எடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ கொண்டாந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம்? பாஜகவை காப்பாற்றணும், அவ்வளோதான். சரி, இதுல கூட பாஜகவுடைய நிர்வாகி ஒருத்தர் நீரேந்திர ஹெக்டேன்ற ஒருத்தர் பேர் அடிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. யார் அவர்? யாருன்னு தெரியல. அவர் வந்து பாஜகவில் ஒரு நிர்வாகின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த போன எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த பிரிஜேஷ் ரேவண்ணான்னு ஒருத்தன் மாட்டினான் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 2000 பென்ட்ரைவ் கொண்டாந்து கர்நாடகா ஃபுல்லாக போட்டு விட்டாங்கன்னு. அது என்னாச்சு அதுக்கப்புறம்? நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய கொடிய அளவில் சாதிய தாக்கம் அப்படிங்கிறது இந்தியாவின் எல்லா பகுதியிலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது கொஞ்சம் கம்மி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் யாராச்சும் நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசினா மொத்த ஊரும் சேர்ந்து அவனை கலாய்க்கிறது. சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா சார், வெறும் கற்பழித்து கொலை செய்வதற்காக மட்டும் இத்தனை பெண்களை கொலை பண்ணியிருப்பாங்களா? ஏன்னா கற்பழித்துன்னு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, அது தப்பான வார்த்தை. கற்பு கிற்புலாம் ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா பாலியல் வன்கொடுமை, அதுவும் வேணாம், ரேப்புன்னு சொல்லுங்க, அதுதான் புரியும். சரி, வெறும் ரேப் பண்றதுக்காக மட்டும் இவ்வளவு பெண்கள் கொலை பண்ணியிருப்பாங்களா? சிறுமிகளையும் கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2003 இருந்து 2013 வரைக்குமே 462 பெண்களை கொலை செய்து புதைச்சிருக்கிறதா ஒரு தகவல். இது ரேப்பு கிடையாதுமா, ரேப்போ செக்ஸோ கிடையாது. இது வந்து செக்ஷுவல் பர்வர்ஷன். செக்ஸுக்கும் செக்ஷுவல் பர்வர்ஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. செக்ஸுன்றது ஒருத்தன் வந்து யாரோ ஒரு பெண்ணின் மீது ஆசைப்படுறது, அதன் காரணமாக அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாமல் வன்முறையை பயன்படுத்துறது அப்படின்றது அது ஒரு ஆங்கிள். இது வந்து என்னென்னா செக்ஷுவல் பர்வர்ஷன்னா என்ன அர்த்தம்னா வக்கிரமான ஒரு சிந்தனை. இப்போது ஒரு 13-14 வயசு பொண்ணு அவனை பார்க்குறோன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நான் தான் பார்க்குறேன். பார்த்தோடனே அந்த பொண்ணை பார்த்தோடனே என்ன சொல்லும்? என்னம்மா என்ன படிக்கிற அப்படின்னா எனக்கு கேட்க தோணும். அந்த பொண்ணு பார்த்தா என்ன சொல்லும்? அங்கிள் அப்படிங்கும். ஆனால் ஒரு 10-12 வயசு பொண்ணை பார்த்து செக்ஷுவலாக ஒருத்தனுக்கு மைண்டில் ஒரு யோசனை வருதுன்னா
அவன் சாதாரண மனுஷன் இல்லை, அவன் வந்து ஒரு சைக்கோ. அவன் நிச்சயமா. கரெக்டாக, அவன் வந்து ஒரு சைக்கோ. இப்போ என் தங்கையோட பெரிய பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து 25 வயசு ஆகுது. நான் எம்பிபிஎஸ்லாம் முடிச்சிட்டான்னு வச்சுங்களேன். அவள் பிறக்கும்போது எனக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 30 வயசு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு வந்து ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட எந்த பெண்களை பார்த்தாலும் என் தங்கச்சி பொண்ணு மாதிரி தான் எனக்கு தோணும். அப்படி தோணுனா தான் நார்மல். புரியுதுங்களா? அப்படி தோணுனா தான் நார்மல். வேற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அவன் நார்மல் இல்லை, அவன் வந்து சைக்கோன்னு அர்த்தம். புரியுது? இப்போ நான் சாயங்காலம் நானும் என் ஒய்ஃபும் எங்கேயா பார்க்கில் வாக்கிங்லாம் போவோம். போகும்போது யாராவது சின்ன காலேஜ் பொண்ணுங்க ஏதாவது எதிர்த்தாப்புல வரும், நம்ம அப்படியே பார்த்துட்டே போவோமா, பற்றியா கொழுப்பு நீ எதுக்கு அங்கே பார்த்த அப்படிம்பாங்க. நான் ஒன்றும் பார்க்கலம்மா, சும்மா அந்த பக்கம் திரும்பினேன். அந்த பொண்ணுங்களை பாரு அப்படியே ஒன்றையே பார்த்துட்டு போகுது. அட நீ வேறம்மா, அந்த அங்கிள் சுகருக்காக வாக்கிங் போகிறாருன்னு நினச்சிட்டு போயிருக்கோம் அந்த பொண்ணு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது நார்மலாக உள்ளவங்களுக்கு அதுதான் தோணும். சைக்கோவுக்கு தான் என்ன தோணும், பாரு இவ்வளோ வயசானாலும் நம்மளை பார்த்து ஸ்கூல் பொண்ணுங்களாம் நம்மளை பார்த்து சைட் அடிக்குதுன்னு தோணும். இப்போ இவனுக்கெல்லாம் ஏன் இந்த சைக்கோத்தனம் வருது அப்படின்னா, வேலை கிடையாதுமா, வேலை வெட்டி எதுவும் கிடையாது. 3 வேளை நல்ல விருப்பப்பட்ட சோறு கிடைக்கும், நல்ல காசு. அப்போ என்ன செய்ய தோணும்? சரி, இதுல இந்த கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடிய பெரிய பெரிய முக்கிய தலைவர்களும் இதுல இருக்காங்க. அதை பற்றிலாம் இன்னும் அரசியல்வாதிகளும் அதை பற்றின இருக்காங்க. செய்திகள் எதுவும் வரல. செய்திகள் வந்தால் தான் தெரியும். இது முக்கியமாக அந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்த ஆளுங்க தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வெளிய இருந்து யாரும் வர வாய்ப்பு இல்லை. வெளியில இருந்துலாம் வந்து யாரும் ஆனா இதெல்லாம் சார், வெறும் பண்ணணும்னு கோயில் அவசியம் இல்லை. நிர்வாகிகள் மட்டும் பண்ணியிருந்தா இது கண்டிப்பா வெளியே தெரிஞ்சிருக்குமே சார். இதுல கோயில் அரசியல் தலையில் இல்ல, இருக்கிறதுனால தான் இல்லை இன்னும் வெளி வெளிய ஆளுங்க வராம இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். கோயில் நிர்வாகம் மட்டும்ன்றதுனால தான் வெளியே இவ்வளோ நாள் வரல. இவ்வளோ நாள் கழிச்சு இந்த செய்தி வந்ததே அந்த கோயிலில் வேலை பார்த்த ஒரு ஆள் வந்து சொல்லி தானே வெளியே வருது. புரியுதுங்களா? வெளி ஆளுங்க உள்ள இன்வால்வ் ஆகியிருந்தா அது எப்போவோ வெளியே வந்திருக்கும். எங்கேயாவது யாராவது அவனாவது எங்கேயாவது உளறி இருப்பான், எப்படியாவது செய்தி வந்திருக்கும். இது உள்ளே இருக்கிறதுனால வெளியே வர்றதில்லை. அதான் சொன்னேன், பொழுதனைக்கும் சும்மாவே உட்காந்துருந்தா இந்த பர்வர்ஷன் தான் வரும். பார்க்குறவங்களாம் பிடிச்சி கை பிடிச்சி இழுக்கலாமா அப்படின்னா அப்போ தான் தோணும். அந்த பர்வர்ஷன் வந்து எப்படி ஆகிடுதுன்னா, பெண்களை தாண்டி குழந்தைங்க மேலேயும் அந்த செக்ஷுவல் பர்வர்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அது வெளியே தெரிஞ்சிடும்ன்றதுனால கொலை ஸ்கூல் பண்ணி, பேக் வச்சுலாம் குழந்தைகளை புதைச்சிருக்கேன்னு சொல்லி அதான் அது வெளியே தெரிஞ்சிடும்ன்ட்டு கொலை பண்ணிடுறது. இல்லை ஒரு சில நேரங்களில் அந்த பர்வர்ஷனோட உச்சகட்டமாக அந்த குழந்தைங்களே இறந்து போயிருக்கும். ஒன்று அந்த குழந்தைங்க இவங்களோட டார்ச்சரில் செத்து போயிருக்கும். இல்லைன்னா அந்த டார்ச்சர் முடிஞ்ச உடனே இந்த பிள்ளைய வெளியே விட்டால் போய் எங்கேயா சொல்லிவிடணும், இவங்களே கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ 400க்கும் மேற்பட்ட பெண்கள், சுமார் 40 ஆண்டுகள்னால் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10 பேர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். அப்போ வருஷத்துக்கு 10 பேருக்கு மேலே நடந்திருக்கு. இதை வந்து அந்த பகுதியில் இருக்க இந்த 40 வருஷமாக வேலை பார்த்த அத்தனை காவல்துறை அதிகாரியும் கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணணும். என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க, இவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்க, இது வந்து சிபிஐக்கு போகணும். அங்கே லோக்கலில் விசாரிச்சாங்கன்னா வராது. இங்கே தானே ஒரு டவுட் வருது. ஏன்னா போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாம இவ்வளோ நடக்காது, தெரிஞ்சிருந்தாலும் இவங்க கேஸ் எடுக்கலையே அப்போ. இல்லைம்மா, தர்மஸ்தலான்றது வந்து நீங்கள் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ சின்ன ஊர்னு நினச்சிட்டு இருக்கோம். கர்நாடகா, ஆந்திராவில் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும்ல சார் அவங்க அலட்சியமா இல்லைம்மா. இப்போ தானே திருப்பதியில் போய் பாருங்களேன். திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகும். ஒரு நாளைக்கு 1000 மிஸ்ஸிங் கேஸுக்கு மேலே ஃபைல் ஆகும். அதில் நிறைய பேர் கிடச்சிருவாங்க. கிடச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி வந்து திரும்பலாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க. இல்லை, அதான் சொல்ல, முழுக்க முழுக்க நீங்கள் காவல்துறையை குறை சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, தர்மஸ்தலான்ற இடம் திருப்பதி மாதிரி ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, தர்மஸ்தலானோடனே அது ஏதோ கிராமத்தில் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. அது திருப்பதி மாதிரி, காளகஸ்தி மாதிரி ரொம்ப ஃபேமஸ். அது கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளான்னு எல்லா பக்கத்துலேருந்து தான் அங்கே போவாங்க. புரியுதா? நான் சொல்கிறது ஃபேமஸான இடம்னு எப்போ சொல்கிறேன்னா, நான் கடைசியாக போனது வந்து எனக்கு ஒரு 28 வயசு இருக்கும்போது நான் போனது. 28, 27 வயசு இருக்கும்போது நான் போனது. சுமார் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். அப்போ வந்து எங்கள் அப்பா தருமபுரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா சரி நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அப்போ போயிருந்தோம். அப்போவே அது பயங்கர கூட்டமாக இருக்கும். எப்போ நான் சொல்கிறது 1990களிலே பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்போ இப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்கும். தர்மஸ்தலா, காளகஸ்தி, திருப்பதி, திருவண்ணாமலை இந்த மாதிரி இடங்கள்லாம் மிஸ்ஸிங் கேஸை வந்து போலீஸ் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க.
சரி, இந்த வழக்குல இப்ப 4 ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணை நியாயமா நடக்கும்னு நினைக்கிறீங்க? நடக்கும். நீங்கள் முதல்ல சிஸ்டம் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். ஐஏஎஸ் அதிகாரின்னு அவங்கள போடுறதுக்கு ஐபிஎஸ் அதிகாரின்னு போடுறதுக்கு காரணமே என்னென்னா, அவங்க அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும். சரியா? பெரும்பாலும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அதே மாநிலத்தில் வேலை பார்க்குறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்னு அந்த சிஸ்டமே வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது எதுக்குன்னா, தமிழ்நாட்டுக்காரனை தமிழ்நாட்டிலேயே அதிகாரியாக போட்டால் அவனுக்கு அந்த சாதிய சிந்தனையெல்லாம் இருக்கும். அவனை கொண்டு பஞ்சாபில் போட்டால் பஞ்சாபில் இருக்க எந்த சாதியை பற்றியும் அவனுக்கு தெரியாது. ஸோ நேர்மையாக வேலை செய்வாங்க. ஒரு கேரளாக்காரனை கொண்டு போய் வெஸ்ட் பெங்காலில் போட்டால் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்புலாம் அவனுக்கு எதுவும் தெரியாது. ஸோ சட்டப்படி என்ன வேலை செய்யணுமோ அதை செய்வான். அதனால தான் ஐபிஎஸ் அதிகாரிகளை போடுறது. ஐபிஎஸ் அதிகாரியை தாண்டி சிபிஐட்டே கொடுத்துடலாம் இந்த வழக்கை. ஏன்னா 400 பேருக்கு மேலே காணும்னு அவன் ஒருத்தர் பிளான்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும். 400ன்றது 4000 கூட ஆகலாம். அதுதான் அதை போய் சிபிஐ விசாரிக்கட்டும்ன்றேன். சிபிஐ விசாரித்தா இன்னும் தெளிவான விஷயங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லோக்கல் ப்ரெஷர் இருக்காது அவங்களுக்கு. எப்போவுமே ஒரு சீரியஸ் அஃபென்ஸ் அப்படின்றப்ப லோக்கல் ஃபோர்ஸ் வேண்டான்னு சொல்கிற காரணம் அதுதான். உள்ளூர் தலையீடுகள் இருக்கும். சிபிஐக்கு போயிட்டால் அந்த உள்ளூர் தலையீடுகள் இல்லாமல் விசாரணை நடக்கும். நிச்சயமா சார். கர்நாடகா தர்மஸ்தலா சர்ச்சை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.